தற்போது ஒரு அண்மை செய்தி. செந்தில் பாலாஜி வழக்கில் கூடுதல் குறிப்பு ஆவணம் ஒன்றை நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறைக்கு தாக்கல் செய்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குற்றச்சாட்டு பதிவை நிறுத்தி வைக்க கோரிய வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் CSAS ஃபைல் அடங்கிய பென்டிரைவ் எப்போது கிடைத்தது என்பது குறித்து அமலாக்கத்துறை வழக்கறிஞர் வாதத்தை நிகழ்த்தி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கார்த்திகேயன், கார்த்திக் உள்ளிட்ட பெயர்கள் ஹார்ட் டிஸ்கில் இடம்பெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு உச்சநீதிமன்றம் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது கூடுதல் குறிப்பு ஆவணம் வழங்க கோரிய வழக்கில் அமலாக்கத்துறை வாதத்தை முன்வைத்து வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது குறித்தான ஆவணம் ஒன்றையும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ளது. தற்போது இது குறித்தான வாதங்கள் நடைபெற்று வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தியை வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இன்றைய இந்த விசாரணையில் அமலாக்கத்துறையின் வாதங்கள் என்னென்ன, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் இன்று தினம் விசாரணையாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீதிபதிகள் அபய் எஸ் ஓஹா தலைமையிலான அமர்வில் இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அமலாக்கத்துறை தரப்பில் முதலாவதாக கூடுதல் குறிப்பு ஆவணம் ஒன்றை அமலாக்கத்து தரப்பில் நீதிமன்றத்தில் வழங்கியிருந்தது. அதில் என்னென்ன தகவல் கிடைத்து என்பதை குறிப்பிட்டுதான் அமலாக்கத்து தரப்பில் தற்போது வாதங்களானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக CSAS என்ற ஃபைல் அடங்கிய பென்டிரைவ் எப்போது கிடைத்தது என்பது குறித்து அமலாக்கத்துறை வழக்கறிஞர் தனது வாதங்களை முன்வைத்து வருகிறார். கார்த்திகேயன், கார்த்திக் உள்ளிட்ட பெயர்கள் ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவற்றில் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்தியன் வங்கி மற்றும் SBI ஆகிய வங்கிகளுக்கு செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட ஆவண நகல்கள், குறிப்பாக கடிதங்கள் உள்ளதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பென்டிரைவில் உள்ள விவகாரம் குறித்த ஏற்கனவே விரிவான விளக்கமானது வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட வங்கி கணக்கு தொடர்பான, அதாவது பாஸ்புக் விவரங்கள் கோரப்பட்ட கடிதமானது உள்ளதாகவும் இந்த ஆவணங்கள் அனைத்துமே கீழமை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டவையாகும் என்றும் நீதிமன்றத்தின் சீல் இந்த ஆவணங்களில் உள்ளதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. செந்தில் பாலாஜி பணம் பெற்றுக்கொண்டு அரசு வேலைகளை ஒதுக்கினார் என்பதற்கான ஆதாரங்கள் வலுவாக இருப்பதாகவும் அரசு போக்குவரத்து துறையில் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் என ஒவ்வொரு பணிக்கும் ஏற்ற வகையில் பணம் என்பது நிர்ணயிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் தொடர்ந்து குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டது. தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பு வாதங்கள் நிறைவடைந்து பின்னர் செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட உள்ளது. இறுதியிலே இந்த வழக்கில் ஏற்படக்கூடிய தீர்ப்பு என்பதை பொறுத்து நாளைய தினம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்துவாரா மாட்டாரா என்பது குறித்து தெளிவாக எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.